வாத்தியாருடன் ஒரு நேர்காணல். இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? இதுதான் இன்றைய தலைப்பு. வாரியாருடன் ஒரு நேர்காணல் நடந்தால் அவரிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டால் வாரியார் அதற்கு எப்படி பதில் கூறியிருப்பார் என்பதைத்தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். சுவாமி, இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? இறைவன் கொடுத்ததுதானே இந்த உயிர், இறைவன் கொடுத்ததுதானே இந்த உடல், இறைவன் கொடுத்ததுதானே இந்த செல்வம். அப்படி இருக்க நாம் இறைவனுக்கு திரும்ப என்ன கொடுக்க முடியும்? பூ கொடுக்கிறோம், பழம் கொடுக்கிறோம், தேங்காய் உடைக்கிறோம், காணிக்கை செலுத்துகிறோம். ஆனால் இறைவனுக்கு உண்மையில் இதெல்லாம் தேவையா? வாரியார் சுவாமிகளின் ஆன்மீக பார்வையில் பார்த்தால் இறைவனுக்கு தேவையானது பொருள் அல்ல, நம்முடைய மனம். கோவிலில் பெரிய காணிக்கை கொடுப்பதை விட ஒரு பசியான மனிதனுக்கு உணவு கொடுப்பது, ஒருவருடைய கண்ணீரை துடைப்பது, யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ்வது, மற்றவர்களை புண்படுத்தாமல் பேசுவது, இவையெல்லாம் இறைவனுக்கு செய்யும் வழிபாடாகவே மாறிவிடுகிறது. அதனால் இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? ஒரே ஒரு விஷயம், நம்முடைய தூய்மையான மனதை. இன்றைக்கு கோவிலுக்கு போகும்போது ஒரு பூவை மட்டும் எடுத்துக்கொண்டு போகாதீர்கள், ஒரு நல்ல எண்ணத்தையும் எடுத்துக்கொண்டு போங்க. அதுதான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மிக அழகான காணிக்கை. இந்த கேள்விக்கு வாரியார் சுவாமிகள் என்ன அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார் என்பதை நம்முடைய பதிவில் பார்க்க போகிறோம். இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? இந்த ஒரு கேள்வியை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்ப்போம். இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய உடல், நம்முடைய அறிவு, நம்முடைய மூச்சு, நம்முடைய குடும்பம், நம்மிடம் இருக்கும் வசதிகள், இவை எல்லாமே நமக்கு கிடைத்தவை. அப்படி இருக்க இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம்? பணம் கொடுக்கிறோம், பூ கொடுக்கிறோம், பழம் கொடுக்கிறோம், அபிஷேகம் செய்கிறோம், அர்ச்சனை செய்கிறோம். இதெல்லாம் பக்தியின் வெளிப்பாடுகள். ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது, இதை தாண்டி இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? இதைதான் வாரியார் சுவாமிகளின் ஆன்மீக பார்வையில் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு நம்மால் எதை கொடுக்க முடியும்? ஒரு குழந்தை தன்னுடைய தாயிடம் சென்று, அம்மா, உனக்கு நான் என்ன கொடுக்கட்டும் என்று கேட்கிறது. அம்மா என்ன சொல்லுவாள்? நீ எனக்காக ஒரு மாளிகை கட்டி கொடு என்று சொல்ல மாட்டாள். நீ எனக்கு ஒரு வயிறு நகை வாங்கி கொடு என்று சொல்ல மாட்டாள். அந்த குழந்தை அன்பாக வந்து தன்னை கட்டி பிடித்தாலே அந்த தாய்க்கு அதைவிட பெரிய பரிசு வேறு என்ன இருக்க முடியும்? அதே போலதான் இறைவன். நாம் கொடுக்கும் பொருளின் மதிப்பை விட அதை கொடுக்கும் மனதின் தூய்மையே முக்கியம். நம்முடைய மனம்தான் முதல் காணிக்கை. கோவிலுக்கு போகும்போது நம்முடைய கையில் ஒரு தேங்காய் இருக்கலாம், ஆனால் மனதில் கோபம் இருக்கிறது. கையில் பூ இருக்கலாம், ஆனால் மனதில் பொறாமை இருக்கிறது. கையில் காணிக்கை இருக்கலாம், ஆனால் மனதில் மற்றவரை ஏமாற்ற வேண்டும் என்று எண்ணம் இருக்கிறது. அப்படி நம்முடைய வழிபாடு முழுமையானதா? இதைதான் ஆன்மீகம் நம்மிடம் கேட்கிறது. கையில் இருப்பதை மட்டும் இறைவனிடம் கொடுக்காதீர்கள், மனதில் இருப்பதையும் கொடுங்கள். கோபத்தை கொடுங்கள், பொறாமையை கொடுங்கள், அகந்தையை கொடுங்கள், பழிவாங்கும் எண்ணத்தை கொடுங்கள், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை கொடுங்கள். அதற்கு பதிலாக அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள், பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள், மன்னிப்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு பிடித்த காணிக்கை எது என்று இப்போது தெரிந்ததா? ஒரு மனிதன் கோவிலில் பெரிய காணிக்கை கொடுத்துவிட்டு வெளியே வந்து ஒரு ஏழையை பார்த்ததும் திரும்பி பார்க்கவில்லை என்றால் அந்த காணிக்கையின் அர்த்தம்தான் என்ன? இன்னொரு மனிதனிடம் பணம் அதிகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பசியுடன் இருக்கும் ஒருவரை பார்த்து சாப்பிட்டீங்களா என்று கேட்கிறான். தன்னால் முடிந்த சிறிய உதவியை செய்கிறான். அவன் செய்த அந்த சிறிய செயலில் கூட பெரிய பக்தி இருக்கலாம். ஏனென்றால் இறைவனை கோவிலில் மட்டும் தேடாமல் மனிதர்களிடம் இறைவனை பார்க்க ஆரம்பித்து விட்டான். ஒரு சின்ன சம்பவத்தை நினைத்து பாருங்கள். ஒரு வயதான மனிதர் தினமும் கோவிலுக்கு செல்கிறார், பூ வாங்குகிறார், அர்ச்சனை செய்கிறார், விளக்கும் ஏற்றுகிறார். ஒரு நாள் கோவிலுக்கு போகும் வழியில் ஒரு வயதான பிச்சைக்காரரை பார்க்கிறார். அவரிடம் பணம் அதிகம் இல்லை. அன்று அர்ச்சனைக்காக வைத்திருந்த பணத்தில் ஒரு பகுதியை அவருக்கு கொடுக்கிறார். அந்த நாளில் அவருடைய பூஜை குறைந்து விட்டதா என்ன? இல்லை, அவருடைய பூஜை இன்னும் அர்த்தமுள்ளதாகிவிட்டது. ஏனென்றால் அவர் கோவிலில் பார்த்த இறைவனை கோவிலுக்கு வெளியேயும் பார்க்க தொடங்கிவிட்டார். அப்படியானால் பூஜை வேண்டாமா என்று கேட்காதீர்கள். இல்லை, அப்படி அர்த்தம் கொள்ளக்கூடாது.
பூஜை வேண்டும், அர்ச்சனை வேண்டும், வழிபாடு கூட வேண்டும், கோவில் வேண்டும், மந்திரம் சொல்ல வேண்டும். ஆனால் அவை எல்லாம் நம்முடைய மனதை மாற்றுவதற்காக. கோவிலுக்கு சென்று வந்த பிறகும் அதே கோபம், அதே பொறாமை, அதே அகந்தை, அதே கோபமான வார்த்தைகள், அதே தவறான செயல்கள் என்றால் நாம் கோவிலுக்கு சென்றோம், ஆனால் கோவில் நம்முள் வரவில்லையே. வாரியார் சுவாமிகளின் உரைகளிலும் எழுத்துகளிலும் தொடர்ந்து வலியுறுத்தப்படும் ஒரு முக்கியமான ஆன்மீக உணர்வு இதுதான். பக்தி என்பது கோவிலில் செய்யும் ஒரு சடங்கு மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். நாம் பேசும் வார்த்தையில் பக்தி இருக்க வேண்டும், நாம் செய்யும் செயல்களில் பக்தி இருக்க வேண்டும், நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்ளும் விதத்தில் பக்தி இருக்க வேண்டும். அப்போதுதான் இறை வழிபாடு நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய 5 காணிக்கைகள். இன்று முதல் இறைவனுக்கு 5 விஷயங்களை காணிக்கையாக கொடுக்க முயற்சி செய்யலாம். முதல், கோபத்தை குறைப்பது. கோபம் வந்தாலும் உடனே பதில் சொல்லாமல் இருப்பது. இரண்டாவது, ஒரு நல்ல வார்த்தை. யாராவது மனம் உடைந்து இருக்கும்போது கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகிடும் என்று சொல்லுவது. மூன்றாவது, ஒரு சிறிய உதவி. நம்மால் முடிந்த அளவுக்கு ஒருவருக்கு உதவுவது. நான்காவது, நேர்மை. யாரும் பார்க்கவில்லை என்றாலும் தவறு செய்யாமல் இருப்பது. ஐந்தாவது, நன்றி. எனக்கு இது இல்லை அது இல்லை என்று நினைப்பதை விட எனக்கு கிடைத்திருப்பதற்கு நன்றி என்று நினைப்பது. இந்த 5ஐயும் நாம் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பித்தால் நம்முடைய வழிபாடு வெறும் கோவில் வழிபாடாக இருக்காது, வாழ்க்கையே ஒரு வழிபாடாக மாறிவிடும். அதனால் இறைவனுக்கு நாம் என்ன கொடுக்க முடியும்? பெரிய பணமா, விலை உயர்ந்த பொருளா, அதிகமான காணிக்கையா? இது எதுவுமே இல்லை. நம்முடைய மனதை, நம்முடைய நல்ல எண்ணங்களை, நம்முடைய அன்பை, நம்முடைய நேர்மையை, நம்முடைய மனிதநேயத்தை, அதுதான் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய காணிக்கை. இன்று கோவிலுக்கு செல்லும் பொழுது ஒரு பூவை எடுத்து செல்லுங்கள், அத்தோடு சேர்த்து ஒரு நல்ல எண்ணத்தையும் எடுத்து செல்லுங்கள். ஒருவரிடம் கோபமாக இருந்தால் அந்த கோபத்தை இறைவனுடைய பாதத்தில் வைத்துவிட்டு வாருங்கள். யாரையாவது மன்னிக்க வேண்டியிருந்தால் இன்றே மன்னித்து விடுங்கள். யாருக்காவது உதவி செய்ய வேண்டியிருந்தால் இன்றே செய்து வாருங்கள். அப்போது நாம் இறைவனை தேடி கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, நம்முடைய செயல்களின் வழியாக இறைவனை நம்மிடம் வரவழைக்க தொடங்குவோம். இதுதான் இன்றைய வாரியாருடன் ஒரு நேர்காணல். அடுத்த நேர்காணலில் சுவாமி, கடவுளை நம்புகிறோம், ஆனால் வேண்டியது நடக்காத போது மட்டும் ஏன் நம்முடைய நம்பிக்கை குறைந்து விடுகிறது? இந்த கேள்வியுடன் மீண்டும் சந்திப்போம். முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.